நேர்களை முக்கிய செய்தி. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தற்போது புதிய வழக்கு ஒன்றானது தொடரப்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அங்கீகரிக்கப்பட்டதை தற்போது தேர்தல் ஆணையம் மறுபரிசீலனை செய்ய உத்தரவிட கோரிக்கை தற்போது அதிமுகவில் திருத்தப்பட்ட விதிகள் தொண்டர்களின் விருப்பத்திற்கு எதிரானது என்று மனுதாரர் தரப்பு தற்போது புகாரானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக உறுப்பினர்கள் ராம்குமார், ஆதித்தன், சூரியன், பழனிசாமி ஆகியோர் தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தற்போது இந்த மனுவை தொடர்ந்திருக்கின்றனர். தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கைகளை என்று எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக புதிய வழக்கு ஒன்றை தற்போது அதிமுக நிர்வாகிகள் தொடர்ந்திருக்கின்றனர். தேர்தல் ஆணையத்தில் எடப்பாடி பழனிசாமி மீது புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்ற பின்னர் தொடர் தோல்வியால் மக்கள் மத்தியில் அதிமுக நம்பிக்கை இழந்துவிட்டது என்றும் தற்போது மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அங்கீகரிக்கப்பட்டதை தேர்தல் ஆணையம் மறுபரிசீலனை செய்வதற்கு உத்தரவிடக் கோரி தற்போது மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மதுரை கிளையில் மனுவானது தொடரப்பட்டிருக்கிறது. அதிமுகவில் திருத்தப்பட்ட விதிகள் தொண்டர்களின் விருப்பத்திற்கு எதிரானது என்று தற்போது மனுதாரர் தரப்பில் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக உறுப்பினர்கள் ராம்குமார், ஆதித்தன், சூரன், பழனிசாமி ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கின்றனர். தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்தும் எடப்பாடி பழனிசாமி மீது எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என்று தற்போது அந்த மனுவில் தெரிவித்திருக்கின்றனர். அதிமுக உறுப்பினர்கள் தற்போது ராம்குமார், ஆதித்தன், சுரேன், பழனிசாமி ஆகியோர் தற்போது இந்த புகாரை தெரிவித்திருக்கின்றனர். தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தற்போது அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.